ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதனுடைய ஒவ்வொரு நாளும் அந்த தராவீஹிலே ஓதப்படக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தினுடைய சார அம்சங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இன்றைய நம்முடைய பயானிலே இருக்க போகிற 3 முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சௌகரியம் மற்றும் அசௌகரியங்களை எதை கொண்டு நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த பயானியுடைய முடிவிலே அது தெரியும். நம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற அத்தனையும் எதை கொண்டு நாம் அதற்கு எல்லை போட வேண்டும், முதலாவது. இரண்டாவது விஷயம், ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்திலே தீர்ப்பளித்து அந்த விஷயத்தை தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அந்த சஹாபி, நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு சாதகமாக சொல்கிறீர்கள் என்று ரசூலுக்கு எதிராகவே நேரடியாகவே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அதன் பிறகு என்ன நடந்தது? மூன்றாவது, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஒருவர் மட்டும் உலகிலேயே இதுவரை அதற்கு முன்பாகவும் பிறகும் கூட ஒரே ஒருவர் மட்டும் செய்த அமல், அந்த அமல் என்ன? இது பற்றி எல்லாம் தான் நாம் இன்றைய பயானின் குறிப்பிலே பார்க்க போகிறோம். இன்று ஓதப்பட்ட இறை வசனத்திலே வல்ல ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அலம் தர இலல்லதீன ஊது நஸீபம் மினல் கிதாபி யுதுஊன இலா கிதாபில்லாஹ். நபியே, அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய அவர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? என்ன கவனிக்கலையா? அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரங்களிலே தீர்த்து வைக்க அவர்களிடம் உள்ள அல்லாஹ்வின் வேதமாகிய அவர்களுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கப்பட்டால், அதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டால், அவங்கள ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க? லியஹ்குமு பைனஹும் சும்ம யதவல்லா ஃபரீகும் மின்ஹும் வஹும் முஅரிதூன். ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்து, அந்த தீர்ப்பை புறக்கணித்து வெளியேறி விடுகிறார்கள், புறக்கணித்து விலகி விடுகிறார்கள். 3வது வசனத்தில் 29வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் தங்களிடையே ஏற்படுகிற விவகாரங்களிலே வேதங்களின் மூலம் தீர்ப்பளிக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வு வேதத்திலிருந்தே தேடப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நாம இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டா எதை நோக்கி போறோம் தீர்ப்பளிப்பதற்காக? அந்த ஊர்ல யார் பெரியவர், அந்த ஊர்ல யார் இவரை எப்படி சமாளிப்பது, அந்த ஊர்ல அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் யாரு, இப்படியான விஷயங்களை உலகத்தை நோக்கி நாம் போகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றதா, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை குர்ஆனில் தேடுங்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஷரியத் என்பது அழகானது, அற்புதமானது, நேர்த்தியானது, குறைகளுக்கு அப்பாற்பட்டது, முழுமை பெற்றது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஷரியத்துல அதற்குண்டான தீர்வுகளை காண சொல்லியிருக்கிறார். மனிதனுக்கோ அல்லது ஒரு சமுதாயத்துக்கோ எதுவெல்லாம் பயன் தருமோ அதுவெல்லாம் இந்த ஷரியத்தில் ஆகுமாக்கப்பட்டிருக்கும். அதே போல மனிதனுக்கோ தனி மனிதனுக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ எதுவெல்லாம் அழிவையும் ஆபத்தையும் ஏற்படுத்துமோ அதுவெல்லாம் இங்கே இந்த ஷரியத்திலே தடை செய்யப்பட்டிருக்கும் என்பதை நாம ஒரு முஃமினா நம்பணும். உண்மையும் அதுதான். இஸ்லாத்தில் நூற்றுக்கணக்கான ஏவல்கள் உண்டு, நூற்றுக்கணக்கான விலகல்கள் உண்டு. ஷரியத் கூறுகின்ற ஏவல்களையும் விலகல்களையும் ஒரே வரையில் சொல்லுங்கள் என்று சொன்னால், மனித சமுதாயத்திற்கு எது நன்மையோ அது ஏவல், மனித சமுதாயத்திற்கு எது அழிவோ அது விலகல் என்று சொல்லிவிட முடியும். உதாரணத்துக்கு, செத்த பிராணி ஒன்று ஷரியத் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தானா செத்த பிராணி, காரணம் அதன் உடம்பில் ஏதாவது நோய் இருக்கலாம், அந்த நோயின் தாக்கம் அதன் ரத்தத்தின் கலந்திருக்கலாம். தானாக செத்து போன பிராணியின் உடலில் இருந்து ரத்தம் வெளியேறாமல் அதிலேயே தங்கிவிடக்கூடிய கூட இருக்கலாம். அந்த பிராணியை சாப்பிடும் போது அது நிச்சயமாக உடலுக்கு கேடாக கூட அமையலாம் என்று சொல்லிதான் இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. இவ்வாறு ஷரியத் அனுமதித்தவை அனுமதிக்காதவை என்று 2 வகையாக பிரித்து, அனுமதித்தவை நன்மை தரக்கூடியதாக, ஷரியத் தடை செய்யப்பட்டவை கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒரு முஃமின் முழுமையாக நம்பணும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இந்த தூய்மையான ஷரியத்தை ரப்புல் ஆலமீன் அதில் நமக்கு சில கடமைகளை விதித்திருக்கிறான். ஷரியத் அதில் அறிதல் என்பது ஒரு முஸ்லிம் ஷரியத்தின் சட்டதிட்டங்களை அவனுக்கு தேவையான அளவு தெரிந்திருக்க வேண்டும். அது அவன் மீது கடமை. தொழக்கூடியவனுக்கு தொழுகையின் சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஜகாத் கொடுப்பவனுக்கு ஜகாத்தோட கடமைகளை தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் தேவைகளையும் அளவுகளை தெரிந்திருப்பது அந்த முஃமின் மீது கடமை. ஷரிய சட்டங்களை கொண்டு அமல் செய்தல். குர்ஆன் என்பது ஓதுவதற்காக மட்டும் வழங்கப்படவில்லை. அதன் மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா அமல் செய்யறது, அதை வாழ்க்கையில கொண்டு வர்றது. இதுதான் சஹாபாக்களுடைய காலத்துல இருந்த அந்த விஷயங்கள். எங்கள்ல ஒருவர் சஹாபாக்கள் சொல்றாங்க, கான ரஜுலுன் மின்னா இதா தஅல்லம 10 ஆயத். எங்கள்ல ஒரு 10 ஆயத்த வசனத்தை படிச்சுட்டாரு அப்படின்னா அதனுடைய கருத்துக்களை விளங்கி அதனை கொண்டு அமல் செய்கிற வரைக்கும் அதனை விட்டு, அந்த வசனத்தை விட்டு வேறொரு வசனங்களின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்று ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுறாங்க. அந்த காலத்துல நடக்கிற விஷயத்தை
இன்னைக்கு குரானை எடுத்து ஓதுறதே நமக்கு சிரமமான ஒரு காரியமா இருக்கு, குரானை கேட்கறது சிரமமான காரியமா இருக்கு. ஆனால் சஹாபாக்கள் குரானிலே தங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்வை பார்த்தாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய குரானை அமல் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொக்கிஷமாக பயன்படுத்தினார்கள். குரான் அல்லாஹ் அமல் செய்வதற்காகவே அருளி இருக்கிறான், ஆனால் மக்கள் அதை கொண்டு ஓத மட்டுமே செய்கிறார்கள் என்று யார் சொல்றா? ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். எப்படி அமல் செய்வது என்று கேட்கப்பட்ட போது குரான் ஹலாலாக்கியதை ஹலால் என்று கூற வேண்டும், குரான் ஹராமாக்கியதை ஹராம் என்று கூற வேண்டும், குரானில் ஏவப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும், குரான் தடுத்த விஷயங்களில் இருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் குரானை மதிக்கணும், ஷரியத்தை மதிக்கணும், ஷரியத்துடைய விஷயங்கள்ல நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை காணணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா, நமக்கு ஒரு சிரமம் வந்தா, மகிழ்ச்சி வந்தா, அந்த மகிழ்ச்சி எப்படி கொண்டு வெளிக்கொண்டு வரணும். வாங்க சொல்லப்பட்ட பிறகு ஒருவர் தொழுது கொண்டிருப்பதை சஅத் இப்னு முஅய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன், அவர்கள் பார்த்தாங்க. அவர் சுன்னத்தான 2 ரக்காயத்தை தாண்டி அதிகமாக தொழுது கொண்டிருந்தார். அவர் அழைச்சு ஃபஜ்ருடைய பாங்குக்கு பிறகு அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தான 2 ரக்காயத்தை தவிர அதை விட அதிகமாக தொழுகுவதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லி திருப்பி விட்டார்கள். அந்த மனிதர் அவர்களை அழைத்து, தொழுகையை நன்மையான காரியம் தானே, அதை அதிகமாக செய்யலாம் தானே, குற்றம் இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபி அவர்கள் சுன்னத் என்று எத்தனை அளவு கற்பித்து கொடுத்தாங்களோ அதை செய்யறது தான் ஷரியத். சுன்னத்தை மீறி நடப்பது குற்றம் என்று அவருக்கு பதில் சொன்னார்கள். எனவே குரானையும் ஹதீஸையும் அமல் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் குரானை ஒரு வசனம் இறங்கினால் அதை உடனே அமல் செய்து கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மதீனா நகர்ல அன்சாரிகளிடையே அபு தல்ஹா ஸைத் இப்னு சஹல் ரலியல்லாஹு அவர்கள் ஏராளமான பேர்ச்சம்பழங்களுடைய பெரும் மரம் தோட்டங்களை வச்சிருந்தார். அவரு செல்வங்களிலே மிக உயர்வாக மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இடமாக வச்சிருந்த தோட்டத்தோட பேரு தான் பைருவா. அப்போ அந்த தோட்டத்தை பத்தி அது மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசலுக்கு எதிரிலேயே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்துல தான் போய் நீர் அருந்துறது வழக்கம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அங்க போய் உட்கார்ந்துக்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்துல வந்து ரொம்ப நாளா கவலை இருந்தாலும் சரி, ஏதாவது மகிழ்ச்சியான விஷயமா இருந்தாலும் சரி, அங்க போய் உட்கார்ந்து அந்த தோட்ட மரங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவசனம் ஒன்று இறங்குறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனம், யார் ஒரு இறை நம்பிக்கையாளன் தனக்கு விரும்பிய ஒன்றை, தான் விரும்பிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காத வரை அவன் உண்மையான ஒரு நன்மை அடைஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு வரும்போது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இருக்கிற தோட்டத்திலேயே மிக விருப்பமாக என்னுடைய சேமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் என்னன்னா இந்த பைருஹா தோட்டம் தான். இதை நான் அல்லாஹுக்காக நான் கொடுக்குறேன் யா ரசூலுல்லாஹ். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லது, அது மறுமையின் லாபமாக தரும் செல்வம் தான், ஆனா அழிந்து போய்விடும் செல்வம் தானே என்று கூறினார்கள். அதாவது மறுமையில் இந்த உலகத்துல அது அழிஞ்சிரும், மறுமையில அது லாபம் தரக்கூடிய செல்வம். தொடர்ந்து தர்மம் செய்வது குறித்து நீங்கள் கூறியதை நான் செவியேற்றிருக்கிறேன், அதை உங்களுக்கு நெருக்கிய உறவுகளுக்கு நான் வழங்குவதையே நான் விரும்புவதாக கருதுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு வசனம் ஒரு மனிதனுடைய கல்வை மாற்றியது. அந்த கல்விலே உயர்வாக எண்ணக்கூடிய சொத்தை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனம் அந்த காலத்து சஹாபாக்களை மாற்றியது. இன்றைக்கு ஒரு வசனம் அல்ல, 1000 வசனம் இருந்தும் கூட நம்முடைய கல்புக்குள்ளே இறங்க மறுப்பது ஏன்? ஈமான் என்கின்ற அந்த பொக்கிஷம், இந்த உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய அகம்பாவம், உலகத்தினுடைய அத்தனையும் சேர்ந்து அந்த பொக்கிஷத்தை நம் மனதிற்குள் மறைத்து வைத்திருக்கின்றன. நான் சொன்னேன்ல, பயானுடைய ஆரம்பத்தில், உலகத்துல ஒரே ஒருவர் மட்டும்தான் அமல் செய்த அந்த அமல் என்ன, யார் செஞ்சார்? அல்லாஹ் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைதுமுர் ரசூல ஃபகத்தமு பைன யதை நஜ்வாகுமுஸ் ஸதகத. அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதாவது வந்து பேசுனீங்க, ரகசியம் சொல்ல விரும்புனீங்கன்னா உங்கள் ரகசியத்திற்கு முன்பதாக ஏழைங்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு நன்மையாக பரிசுத்த தன்மையாகும். தானம் செய்ய உங்களால முடியல, ஃபைல்லம் தஜிது, நீங்க அதை அடைஞ்சு கொள்ளல, தானம் செய்யற அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் இல்லைன்னா குற்றம் இல்லை, உங்கள் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஃபைனல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையாளராகவும் இருக்கிறான். 58வது வசனத்துல அத்தியாயத்துல இதை சொல்றான் அல்லாஹ். அந்த காலத்துல சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லா சஹாபாக்களும் தொடர்ந்து அதிக நேரம் பேசணும், தீனை பத்தி பேசணும், அடிக்கடி சந்திக்கணும், அவங்கள்ட்ட தீனுடைய ஷரியத்துடைய விஷயத்தை கேட்கணும், குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்கணும்னு சொல்லி சிரமத்தை தந்துவிடக்கூடிய ஒரு நிலையை சஹாபாக்கள் ஏற்படுத்தினாங்க. அதை அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சட்டம் இறக்கப்பட்ட வசனம் தான் இது. நீங்க ரசூல்கிட்ட போய் பேசணும்னா சதக்கா செஞ்சுட்டு போங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு.
அந்த வசனம் பிறகு உடனேயே மாற்றப்பட்டது. ஒரு சட்டத்தை இந்த வசனம் மூலம் உலகிற்கு சொன்னால் உடனடியாக அந்த வசனம் மாற்றப்பட்டது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அதை கொண்டு அமல் செய்த உலகிலேயே நான் மட்டும்தான். எனக்கு முன்னால வேற யாரும் அமல் செய்யல, எனக்கு பின்னாடி வேற யாரும் அமல் செய்யல, எவரும் அமல் செய்ய முடியவும் முடியாது கியாமத் நாள் வரை. அந்த வசனத்துக்குரிய அமலை செய்தவன் நான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனம் இறங்கின உடனே சதக்கா செஞ்சுட்டு சிறிது நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசினேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றி விட்டான் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ முஃமின்களாக இருக்கிற நாம் நம்முடைய அனைத்து விவகாரங்களிலையும் குர்ஆன், ஷரியத், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய துக்கம், நம்முடைய அனைத்தையும் ஷரியத்தினுடைய அடிப்படையிலே, குர்ஆனினுடைய அடிப்படையிலே கொண்டுதான் தீர்ப்பளிக்கணும் முஃமின்கள் என்று கூறுவாங்க. முனாஃபிகீன்கள் அப்படி தீர்ப்பளிக்க மாட்டாங்க. முனாஃபிகீன் என்ன கூறுவாங்க? தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வைதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்குமு பைனஹும் இதா ஃபரிகு மின்ஹும் முஅரிதுன். தங்களிடையே ஏற்பட்ட விவகாரங்களை பற்றி நியாயம் பெறுவதற்காக அல்லாஹ்விடையும் அவருடைய தூதர்கிட்டையும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்களாம்? அவங்களுக்குள்ள பிரிவுகளுக்குள்ள புறக்கணித்து விடுவார்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வை யகுல் லஹுமுல் ஹக்கு யஅது இலைஹி முத்இனீன். தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமா இருந்தா நம்முடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் போல அவர்கள் வருவாங்க. தீர்ப்பு அவங்களுக்கு பாதகமா இருந்துச்சுன்னா வஃபி குலூபிஹிம் மரதுன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவர்களுடைய உள்ளங்கள்ல ஏதேனும் நோய் இருக்கிறதா, அல்லது அவர்களை பற்றி இவர்கள் சந்தேகிக்கிறார்களா, அல்லாஹ் அவர்களுடைய தூதருக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்களா? இப்படியெல்லாம் அல்லாஹ் தொடர்ந்து கேள்வி கேட்டு, அநியாயக்காரர்கள் யாருன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சாதகத்தை நோக்கி போவாங்க, பாதகமான தீர்ப்பு இருந்துச்சுன்னா அல்லாஹ் ரசூலை விட்டு விலகி நிற்கும். இதுதான் முனாஃபிக்கீன்களுடைய குணம். இன்னமா கான கவுலுல் முஃமினீன வைதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும் பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அத்தஅனா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எனினும் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டவர்களோ அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட விவகாரங்களை தீர்ப்பு பெற அல்லாஹ்விடம் அவருடைய தூதரிடம் வரும்படி அழைக்கப்பட்டால் அவர்கள் நாங்கள் செவி சாய்த்தோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று கூறுவதை தவிர வேறொன்றும் அவர்கள் கூறுவதில்லை. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இது யாரு? முஃமின்கள். கவுலுல் முஃமினீன், இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள், முற்றிலும் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. ஆகவே எவன் அல்லாஹ்வினுடைய இத்தகைய வசனங்களை பொய்யாக்கி அவற்றிலிருந்து விலகிக் கொள்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், வமன் அத்லம் மிம்மன் கஸ்ஸப பிஆயாத்தில்லாஹ் வஸதஃப அன்ஹா. அவனை விட அநியாயக்காரன் வேற யார் இருக்க முடியும்? இது மாதிரி ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக் எப்படி நடந்துக்குவான், முஃமின் எப்படி நடந்துக்குவான்? முஃமின் அல்லாஹ் ரசூல் நிப்பான், முனாஃபிக் தனக்கு தோதுவாச்சுன்னா ஓகே அல்லாஹ் ரசூல் அக்செப்டட், தனக்கு தோது இல்லைன்னா அல்லாஹ் ரசூலுக்கு எரிஞ்சிரு. அதுதான் இந்த மதீனாவாசிகளுடைய பேர்ச்சம்பள தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு லாஸ்டா ஒரு சம்பவம். இதுதான் ரொம்ப முக்கியமான சம்பவம். நான் முன்னாடி சொன்ன சம்பவங்கள்ல நீர் பாய்ச்சறதுக்கு வந்த ஹர்ரார் என்பவரிடம் இருந்து கால்வாய் விஷயத்துல அன்சாரி சஹாபாக்கள் இருந்து ஒருத்தர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சர்ச்சை கொஞ்சம் பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள, இந்த தோட்டத்துக்கு அதிகமா நீர் பாய்ச்சறதா, என் தோட்டத்துக்கு தண்ணி வருதுல்ல பொதுவான தண்ணி, அந்த தண்ணியை ஃபுல்லா ஒரே ஆள் தோட்டத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஓ ஜுபைர், உரிமையா சொன்னாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே, அன்சாரி சஹாபி அவங்களே, அதாவது உங்க தோட்டத்துக்கு நீங்க நீர் பாய்ச்சிட்டு பொதுவாக இருக்கக்கூடிய வளமைப்படி அளவோட தண்ணீரை பாய்ச்சி கொண்டு உங்கள் பக்கத்துக்குரிய தோட்டத்திற்கு நீங்க என்ன செய்ய, பெருந்தன்மையா அதை அனுப்பிவிடுங்க அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. இவர் ஒரு சஹாபி. அப்போ அந்த விஷயத்தை கேட்டோன்னா அந்த அன்சாரி சஹாபி சொன்னாரு, இவர் உங்கள் அத்தை மகன் என்பதாலவா இவருக்கு சாதகமா நீங்க தீர்ப்பளிக்கிறீங்க யார சொல்லலாம்? உடனே நேருக்கு நேராவே உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் எல்லாம் சிவந்துருச்சு. ரசூலினுடைய முகங்கள் எல்லாம் சிவந்து கோபத்தால் மாறியது. ஜுபைரே, உங்கள் பேரிச்சம் மரத்திற்கு தண்ணீரை பாய்ச்சி கொள்ளுங்கள், தண்ணீர் வரப்பை சென்று அடையும் வரை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள், பிறகு எவ்வளவு முடியுமோ இல்லை உறிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் விட்டு விடுங்க, உரிமையை நிறைவாக நீங்கள் வழங்கினார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அந்த விஷயத்தை அப்போதான் இந்த வசனம் இறங்குச்சு. என்ன வசனம்? ஃபலௌலா ரப்பிக ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். இந்த வசனம் அப்பதான் இறங்குது. என்ன வசனம்? உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவில் உண்மை நீதிபதியாக நியமித்து நீர் தீர்ப்பை தங்கள் மனதில் எத்தகைய அதிருப்தியுமின்றி முற்றிலுமாக ஏற்காத வரை, உங்களோட தீர்ப்பை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு முற்றிலுமா அவங்க அதை ஏற்காத வரை அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? இந்த வசனம் இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் எல்லாம் மாறின உடனே ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கவைத்த வ யுஸல்லிமு தஸ்லீமா. நம்பிக்கையாளர் உண்மையான நம்பிக்கையாளர்களாக மாட்டார்கள். யார் ரசூலோட சொல்ல அப்படியே ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள்.
அப்படின்னு இந்த இறை வசனம் பேசுகிறது. அப்போ தண்ணீரை விடுற விஷயத்துல ரசூலினுடைய கருத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது ஷரியத் பக்கம் மக்களை அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு எல்லையாக வைக்கணும். ஷரியத்துக்காக போரிடுதல், ஷரியத் பக்கம் மக்களை அழைத்தல், இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய ரசூலினிடத்துல மிக உயர்வான காரியங்களாக சஹாபாக்கள் பார்த்தாங்க. நம்முடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஷரியத்தை பின்பற்றி நடந்து அதன் அடிப்படையில் தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கொண்டு அதை நிரப்பமாக ஆக்கிக்கொண்டு நம் வாழ்க்கையை வளமாக ஆக்கக்கூடிய மேன்மக்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நாம் வைத்த அத்தனை நோன்புகளையும் கபூலியத்தானதாக ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் வைக்கக்கூடிய நோன்புகளையும் கபூலியத்தான முறையில் வைத்து இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.